எடுத்ததுமே நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்து நிறைய பேத்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதாபாத்திரங்களுமே ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஐயனார் துணை சீரியல் லைட்டாக நம்ம கும்பலாங்கி நைட்ஸ்லேருந்து ஒரு அந்த கேரக்டர்ஸ்லாம் எடுத்துருக்காங்களோ அப்படிலாம் முதல்ல யோசிச்சு பார்த்தா அப்படிலாம் கூட இல்லை. அந்த ஒரு கான்செப்ட் வேணால் இருக்கலாம், பசங்கள்லாம் தனியாக இருக்காங்க அப்படின்ட்டு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் இருக்கார், அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொன்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதோட உண்மை என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா பசங்களுக்கும் கடைசி பையனை தவிர மிச்சம் எல்லா பசங்களுக்குமே வந்து ஆளுக்கு ஒரு ஜோடின்னு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணது. முதல்ல வரப்போகிறது 2வது பையனுடைய மனைவி. அவங்க வந்து கிட்டத்தட்ட சிறகடிக்க ஆசை மாதிரி இவர் டிரைவராக இருக்கார், அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் அப்படின்னு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான் சிமிலாரிட்டி. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் அந்த கேரக்டர் இது அவர் நடந்துக்கிறது பேசுகிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ முதல்ல வேணான்னு சொல்லிட்டு இருந்த சேரன் கூட கடைசியில் வந்து தன்னுடைய தம்பிக்கு திருப்பி சொன்னதுனால அந்த சூர்யாவை கடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாளைக்கு தான் கடத்தலை செய்ய போகிறாங்க 4 பசங்களும் சேர்ந்து. ஸோ இந்த பக்கம் சேரன் சோழன் அதுக்கப்புறம் பாண்டியன் சேரன் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டியன் பல்லவன் எல்லாரும் சேர்ந்து காலேஜ் படிக்கிற பையனை வேற கூட கூப்பிட்டு போயிட்டாங்க. மொத்தமாக கடத்தி கொண்டு போய் சூர்யா ஒரு காட்டுக்குள்ளே விட ரெஜிஸ்டர் மேரேஜ் அடப்பட்டு போயிட போகுது. ரெஜிஸ்டர் மேரேஜ் இந்த சமயத்தில் இவங்க தான் கடத்தினாங்கிறத தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா 4 அடி கிடச்சி சோழனை ஜெயிலில் உட்கார வச்சுருவாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு இடையில் அது இப்படி நடந்துச்சு, இல்லை அடித்தாங்க அப்படின்னு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா வந்து பரிதாபத்திலே கூட காதல் வர மாதிரியோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியோ நிலாவுக்கு தோணலாம். ஆனால் அந்த மாதிரி இந்த கதை போகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து இந்த முயற்சிக்கு பிறகும் கல்யாணத்தை நெருங்கி வர என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியல, எனக்கு வேறு யார்ட்டையுமே ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல, ஒன்ட்டே கேட்குறேன், நீ வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன்னா இவனை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிடுவாங்க, கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ண வச்சுருவாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதா டிவோர்ஸ் ப்ரொசீடிங் அது இதுன்னு சொல்லிட்டு இழுத்தரலாம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணமாக இப்போ சோழனுக்கும் நிலாவுக்கும் வந்து கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு கதை போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? புதுசாக ஆரம்பித்த சீரியல்களில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.